அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 1/5/2024 முதல் 9 நவகிரகங்களிலேயே மிகவும் சுபத்துவமான கிரகமும் பல நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடியவருமான குரு பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம், மிதுன ராசியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவானாகும். மிதுன ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இனி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சாரிக்கிறார். விரயஸ்தானத்திற்குள் குரு பகவான் வருகிறாரே, ஏற்கனவே லாபஸ்தானத்திலிருந்த குருவினால் எந்த லாபத்தையும் அடையவில்லை, நஷ்டங்களைத்தான் அதிகமாக சந்தித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது விரயத்தில் வரக்கூடிய குரு பகவான் இனி என்னெல்லாம் தொந்தரவுகளையும் இன்னல்களையும் தருவாரோ என்ற பயமும் மனக்கவலையும் உங்களுக்கு சற்று மிகுதியாக இருக்கலாம். ஆனால் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில் குரு பகவான் 12ஆம் இடமான சுப விரயஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதினால் நிச்சயம் பல நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய வீட்டிற்குத்தான் அதிகப்படியான நன்மைகளை தருவார் என்ற விதிக்கேற்ப விரயஸ்தானத்திற்குள் சஞ்சாரிக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்த மாட்டார். புதிய வீடு கட்ட வேண்டும், பழைய வீட்டை புறணமிக்க வேண்டும் என்று சிந்தனையில் உள்ள சில புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நிச்சயம் உங்களுக்கு நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உருவாகும். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது 4ஆம் இடமான சுகம், வீடு, வாகனஸ்தானத்தை பார்ப்பது நல்ல விசேஷமாகும். உங்களது பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த பல்வேறான பிரச்சனைகளும் புதிய வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் உருவாகும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில தொந்தரவுகள், பிணிகள் அகலும். தாய்வழி சொத்துக்களில் இருந்த தொந்தரவுகள் அகன்று தாய்வழி சொத்துக்களால் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதே போல உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பல்வேறான பிரச்சனைகள் இந்த குரு பகவானுடைய பார்வையினால் நிச்சயம் நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியங்கள் வலிமையடையும் என்று குறிப்பிடலாம். உங்களது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு வளர்ச்சிக்காக புதிய முயற்சிகளையும் முன்னேற்றங்களுக்கான விஷயங்களை மேற்கொள்வதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் இருந்த வீண் குழப்பங்கள், சில சங்கடங்கள் மறைந்து குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் உருவாகும். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பல்வேறான முயற்சிகளுக்கு நல்ல வளர்ச்சிகள் நிச்சயம் உருவாகும் என்று குறிப்பிடலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவானால் பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. லாபத்தை காட்டிலும் நஷ்டங்களையே அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அது போன்ற பிணிகள் இனி உங்களுக்கு அகலும். குரு பகவானுடைய அருளால் பொருளாதார ரீதியாக இந்த வருடம் நல்ல ஏற்றங்களையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். அதே போல தொழில் சார்ந்த வகையில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ள நபர்கள் அது சார்ந்த முயற்சிகளை நிச்சயம் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நல்ல லாபங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்படும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக பட்டப்படிப்பு ஸ்தானத்தை குரு பகவான் மிக வலிமையாக பார்ப்பதினால் கல்வி ரீதியாக இருந்த மந்தப்போக்குகள் விலகும். கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகளுக்கும் பெரிய நன்மைகளை பெறக்கூடிய உயர்வுகள் உருவாகும். பட்டயப்படிப்பு சார்ந்தவற்றில் இருந்த சில மதிப்பெண் குறைபாடுகள், அரியர் சார்ந்த சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிட்டும் என்று குறிப்பிடலாம். நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கேற்ற நல்ல உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். இதுவரை திருமணமாகாத புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண ரீதியாக 12ஆம் இடமான அயன சயன சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் இதுவரை திருமணம் தடையற்பட்டு கொண்டே இருந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் திருமணம் சார்ந்த முயற்சிகளை இனி நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல வரன்கள் உங்களுக்கு நிச்சயம் அமையும் என்று குறிப்பிடலாம். குழந்தை பேர் இல்லாத புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது நோய் ஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிடப் போவதினால் இதுவரை உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில முக்கிய விஷயங்கள் நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிட்டும். குரு பகவான் தன்னுடைய
7ஆம் பார்வையாக உங்களது கடன் ஸ்தானத்தை பார்ப்பதினால் கடந்த 2-3 வருடங்களாகவே தேவையற்ற கடன்களாலும் அதிகப்படியான மன சஞ்சலங்களாலும் அவதிப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இனி அது சார்ந்த கடன்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். நெடுநாளாக இருந்த சில சிக்கலான கடன்களை அடைக்க வேண்டும் என்ற சிந்தனையும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உங்களுக்கு கிட்டும் என்று குறிப்பிடலாம். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது ஆயுள் ஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதினால் கடந்த காலங்களில் ஆயுள் ரீதியாக பயங்களும் தேவையற்ற கனவு சார்ந்த நெருக்கடிகளும் இவை அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்ற தேவையற்ற எண்ண ஓட்டங்களும் இனி படிப்படியாக விலகும். நெடுநாளாக இருந்த சில தேவையற்ற வேற்றுமைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல வலிமையும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு உருவாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக வேலை செய்யக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்களும் வீண் குழப்பங்களும் நிவர்த்தியாகும். தேவையற்ற இடமாறுதல்களும் சம்பள குறைபாடு சார்ந்த சில பிரச்சனைகளும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் நிவர்த்தியாகி உங்களுக்கு சம்பள உயர்வுகளும் நல்ல முன்னேற்றங்களும் உருவாகும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் வரக்கூடிய மே மாதத்திற்கு மேல் நீங்கள் தாராளமாக புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளும் கிட்டும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக நல்ல ஆதிக்கத்துடன் சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீணாகாமல் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் தரக்கூடியவையாக இருக்கும். வீண் எண்ண ஓட்டங்களும் மனக்குழப்பங்களும் அகன்று சுயதொழிலில் நல்ல சாதிப்புடன் செயலாற்றக்கூடிய வல்லமைகள் உங்களுக்கு உருவாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக ஏகப்பட்ட மன வருத்தங்களையும் காயங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். உங்களை விட திறமை குறைந்தவர்களுக்கு அங்கீகாரங்களும் பதவி உயர்வு சம்பள உயர்வு சார்ந்த பல நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது போன்ற வாய்ப்புகள் கிட்டாமல் மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு பின்பு நெடுநாட்களாக வரவேண்டிய சம்பள உயர்வு பதவி உயர்வு சார்ந்த சில முக்கிய விஷயங்கள் அரசு துறை ரீதியாக உங்களுக்கு கிட்டும். அதனால் தைரியமாக எந்த விஷயங்களையும் துணிந்து செயல்படுங்கள். நல்ல உயர்வுகள் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக அங்கீகாரங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு கிட்டும். நெடுநாளாக இருந்த வீண் குழப்பங்களும் மேலதிகாரிகளுடைய சதா குடைச்சல்களால் உண்டான சில பய உணர்வுகளும் முற்றாக அகன்று வெளிநாட்டு சார்ந்த தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் மகசூலும் அதற்கேற்ற லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் வெங்காயம் தக்காளி போன்ற பயிர்களை பயிரிடும் பொழுது அதன் மூலமாக நிகர வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். புனர்பூச நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது ஆயுள் ஸ்தானத்தையும் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் ஒரு சேர பார்வையிடுவதனால் ஆயுள் பற்றின மனக்கவலைகளும் ஆரோக்கியம் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களுக்கு படிப்படியாக விலகும். ஆயுளும் ஆரோக்கியமும் வலிமையடையும். தேவையற்ற நெருக்கடிகள் மனக்குழப்பங்கள் முற்றாக அகன்று உடல்நிலையில் நல்ல சுறுசுறுப்புகள் உருவாகும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி விரயத்தில் வருகிறாரே தேவையற்ற விரயங்களை ஏற்படுத்துமோ என்று நீங்கள் நிச்சயம் பயப்பட தேவையில்லை. நெடுநாளாக இருந்த கடன் சார்ந்த நெருக்கடிகளை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்கள் பழைய வீடுகளை புனரமைக்க வேண்டும் புதிய வீடு கட்ட வேண்டும் வாங்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி மிக சாதகமாக அமையும். அதனால் நெடுநாளாக வீடு என்ற கனவு நிறைவேறாத பல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வீடும் அதன் மூலமாக உயர்வுகளும் உருவாகும். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள விநாயகப் பெருமான் திருக்கோவிலுக்கு ஒவ்வொரு சதுர்த்தி திதியன்றும் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல இன்னல்களும் படிப்படியாக விலகி நல்ல உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு சாதகத்தையும் உயர்வுகளையும் தரக்கூடியவையாகவே இருக்கும். பழையவற்றை நினைத்து மனதளவில் குழம்பிக் கொண்டிருக்காமல் சுறுசுறுப்புடன் செயலாற்றுங்கள். பல தோல்விகள் மறைந்து வெற்றிகளும் உயர்வுகளும் உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய சூழல்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் நிச்சயம் உண்டு. அதேபோல தேவையற்ற பிறரை நம்பி பணம் கொடுப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் உங்களிடம் பணம் இருந்தால் அதை அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் அதிகப்படியான லாபத்தையும் உயர்வுகளையும் உங்களுக்கு உருவாக்கும். நன்றி, வணக்கம்.